கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகுதி இல்லாத எனக்கு தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டிய அந்த பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த மாதிரியான சம்பவம் 4 சுவிசேஷங்கள்லையும் இருக்குது. மத்தேயும் மார்க்கும் சொல்லும்போது அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். லூக்கா சொல்கிறதும் யோவான் சொல்வதும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இதை எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த பகுதியில் அருமையான ஒரு காரியத்தை நம்ம இங்கே நான் வாசிக்கிறோம். இதுக்கு பேர் சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரணாகதியை உயிரோவியமாக அப்படியே வேதாகமத்தில் நமக்கு சித்தரித்து ஆண்டவர் காட்டி தந்திருக்கிறார். சரணாகதி அப்படின்னா ஆண்டவர், அடுத்து பாவம், அடுத்து ஆத்துமா. இந்த ஆத்துமாவை ஆண்டவர்கிட்ட சேர விடாமல் தடை செய்கிறது பாவம். தான் பாவியாக இருக்கிறத உணர்ந்து மனம் திரும்பி தேவனிடத்த பாதத்தில் சரணடைகிறதான் சரணாகதி. அப்போ தேவனுடைய பாதத்தில் நாம் சரணடையும் போது பாவம் நம்மளை விட்டு ஓடிடும். இப்போ தேவனோடு ஒரு கலந்த நிலை, இதைத்தான் முக்தின்னு சொல்லுவாங்க. முக்தினா மரித்ததுக்கு பின்னாடி போகிறத முக்தி அல்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே தேவனோடு கலந்திருக்கக்கூடிய நிலை தான் முக்தி. இந்த அருமையாக சித்தரித்து அழகாக இந்த பகுதி நமக்கு காட்டுது. இந்த சகோதரியை குறித்து பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இவள் ஒரு அலையா விருந்தாளி. பரிசேயன் இந்த ஸ்திரீயை கூப்பிடல, ஆனால் அங்கே இருக்கிறத தெரிஞ்சு அவள் அந்த பரிசேயன் வீட்டுக்கு போகிறான். போய் அவருடைய பாதங்களின் அருகிலே பின்னாக நின்று அழுது கொண்டு, அது எப்படி பந்தி இருக்கும்போது பாதங்களின் அருகிலே பின்னாக நின்று எப்படி அழுதுட்டு இருக்கிறது? இஸ்ரேல் தேசத்தில் எப்படின்னா, இப்படி மேஜை இருக்கும், இப்படி சாஞ்சிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரியான விரிப்புகள் அதெல்லாம் இருக்கும். அப்போ காலை நீட்டி இப்படி படுத்துக்கலாம், இப்படி படுத்துக்கலாம், இப்படி மேஜை இருக்கும், இப்படி சாஞ்சிட்டு சாப்பிடலாம். அப்போ பின்னாடி நின்று அவள் அழுகும் பொழுது அந்த கண்ணீர் ஒரு பாதத்தில் விழுகும். கண்ணீரினால் துடைத்து தன் தலைமயிரினால் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினான்னு சொல்லி வாசிக்கிறோம். இவர் தன் நிலையை அறிந்து ஆண்டவர்கிட்ட வாரான். ஏற்கனவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கணும், அதில் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். தான் பாவி என்பதை உணர்ந்திருக்கிறாள். இப்போ அந்த பரிசேயன் வீட்டில் போய் அவர் பின்னாடி நின்று அழுகிறான். பாதம் நனைகிற அளவுக்கு அழுதுருக்கான்னா பாருங்களேன். இங்கே அப்படித்தான் வேதாகம் சுட்டி காட்டுகிறது. பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து எவ்வளவா அழுதுருப்பாங்கிறத விட அவள் உள்ளத்தில் எவ்வளவா உடைந்து நொறுங்கி இருப்பாள். தன் பாவமான நிலையை உணர்ந்து நொறுங்கிட்டாள். நொறுங்குனா கண்ணு சும்மா இருக்காது, கண்ணீர் தாரதாரையாக ஓடிடும். அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் அவரை துடைத்து பரிமள தைலத்தை பூசி அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாள். பாதத்தை யாரும் முத்தம் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படி, என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது
தன் நிலையை உணர்ந்திருக்கிறாள். அந்த கண்களினால் ஜாடையா எத்தனையோ பேசி எத்தனையோ பேரை கவுத்திருப்பா. இப்போ ஆண்டவருடைய பாதத்தில் அதை அர்ப்பணிக்கிறா பாருங்க. இந்த கண்களினால் ஆண்டவரே எத்தனையோ பேரை நான் ஜாடையாக பேசி கண்களினாலேயே பேசி நான் கவுத்துட்டேன். இனி இந்த கண் அப்படி செய்யாது, உன் பாதத்தில் நான் வைக்கிறேன். தன் தலைமயிர் அதை அலங்காரம் பண்ணி அடுத்தவர்களுக்கு கவர்ச்சியாய் காட்டி எத்தனை பேர் அந்த வலையில் இழுத்து போட்டிருந்திருப்பா. இப்போ உணர்ந்தாள், தேவனே என்னுடைய பாவ நிலையை பாருங்கள், எத்தனையோ பேரை மரண பாதாளத்துக்கு இழுத்துட்டு போன இந்த தலைமயிர், இது எனக்கு இனி வேண்டாம், நான் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். எத்தனையோ பேரை முத்தம் செய்து இச்சகமாக பேசி மரணத்துக்கு நேராக வழி நடத்தியவள் இப்போ உணர்ந்தா, இனி இந்த உதடு எனக்கு இல்லை ஆண்டவரே, உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன், என்னை முழுவதும் ஒப்படைக்கிறேன். பரிமள தைலத்தை கொண்டாந்து அவள் பூசினான்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த பரிமள தைலத்தை எங்கே வாங்கினா? தன் மோசமான தொழில் செய்து அதில் வந்த சம்பாத்தியத்தில் வாங்கினதை அந்த பரிமள தைலம், விலையேற பெற்ற தைலம். அதனால் வந்த வருமானமே எனக்கு வேண்டாம், இதோ உம்முடைய பாதத்தில் நான் ஊத்துறேன். இப்படியா அர்ப்பணித்து சரணாகதி அடைந்து விட்டாள். இனி மறுபடியும் திரும்ப போய் அந்த ஆத்துமா பாவம் செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவள் இனி ஒருபோதும் பாவமே செய்திருக்க மாட்டாள். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். தேவனோடு கலந்து விட்டாள், அவர் இதயத்தோடு ஒன்றாகி விட்டாள். இது இறைவனோடு கலந்த நிலை. இனி அவள் உலகத்துக்குள்ளே போகும்போது இனி அந்த பாவம் செய்ய மாட்டாள். ஏன்னா தன் சரீரத்தை எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டாள். ஆத்துமாங்கிறது என்ன? உணர்ச்சி, விருப்பம், சிந்தை, இது ஆத்துமா. இந்த ஆத்துமாவை தான் அவள் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறாள். அவளுக்கு மூலதனமாக இருந்தது எது? தன் சரீரம். அதை வச்சு தான் பிழைப்பு நடத்திட்டு இருந்தான். இப்போ முழுவதையுமே என்ன செஞ்சிட்டான்னா தேவனுடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டான். ஆண்டவரே, அடுத்த நேர பிழைப்புக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது? தேவன் பார்த்துக்குவார். இனி நான் அந்த மாதிரியான பிழைப்பு நான் பிழைக்க மாட்டேன் ஆண்டவரே, அந்த பாவமான வாழ்க்கை எனக்கு வேணாம். இதோ என் சரீரத்தை முழுவதுமாக, என் ஆத்துமா அப்படியே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், உன் பாதத்தில் நான் சரணடைகிறேன். சரணடைந்து விட்டாள். இனி ஒருபோதும் அவள் பாவம் செய்யவில்லை. இதுக்கு பேர் தான் சரணாகதின்னு சொல்கிறோம். இறைவனிடத்தில் ஒன்றாக கலந்து விடக்கூடிய நிலைமை, அதுதான் சரணாகதி. அருமையாக இந்த சகோதரி தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணித்த அந்த பகுதி நமக்கு வெளிச்சமாக இருக்குது. இதை வாசிக்கிற பொழுது என்னை நான் உணர்ந்து நான் சிந்திக்கிறேன். நான் தேவனுடைய பாதத்தில் என்னை அர்ப்பணித்து நான் ஒப்பு கொடுத்து அப்படி வாழ்ந்திருந்தேன்னா இனி திரும்ப நான் பாவத்தில் விழவே மாட்டேன். அர்ப்பணிக்கிறேங்கிறது ஈஸியாக நான் சொல்லிடலாம், சரணாகதி அடைந்தவேன்னு சொல்லிடுறது ஈஸியாக நான் சொல்லலாம், சபையில் நான் செஞ்சிட முடியும். ஆனால் அது சாதாரண காரியமே அல்ல. தன் ஆத்மாவை சந்து சந்தா துண்டிக்கணும். அமர்ராஜ் பிரதர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் கேட்டிருப்பீங்க, சந்து சந்தா துண்டிக்கணும் பாரு. தன்னுடைய உணர்ச்சிகளை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய சிந்தையை சந்து சந்தா துண்டித்து தேவனுடைய பாதத்தில் அப்படியே அர்ப்பணித்து விடுவது. சும்மா லேசாவெல்லாம் இது நடந்துடாது. இது வார்த்தையை கேட்டனால நடந்துவிடும் நினைக்கிறீங்களா? பல முறை விழுந்து நொறுங்கி மூக்கு முறையெல்லாம் அடிபட்டு, ஆண்டவரே என்னால் முடியல, நான் என்ன செய்வேன், இதோ என்னை நான் உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறேன், நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாமல், செய்ய வேண்டாம் என்று இருக்கிறதை நான் செய்கிறேனே, நான் நிர்பந்தமான பாவி, யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவான்னு சொல்லி அந்த கதறக்கூடிய ஆத்மா தேவனுடைய பாதத்துக்கு போகும்.
அங்கே போய் சரணடையும். இப்படித்தான் பவுல் சொல்வார். நான் நிர்பந்தமான மனுஷன், இது லேசாக சொல்கிறேன். ஆனால் பவுல் எப்படி இருந்திருப்பார் தெரியுமா? உள்ளத்துக்குள்ள பெரிய கூக்குரல், அப்படியே கதறி இருப்பார். ஐயோ நான் என்ன செய்வேன், நான் பாவி, நிர்பந்தமான மனுஷன், உமக்கு பிரியமில்லாத செய்கிறேனே, நாயை போல திரும்ப திரும்ப அதே பாவத்தில் விழுகிறேனே, தேவனே யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அப்படி கதறி போய் தேவனுடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிக்கிறது, அவருடைய பாதத்தில் தன்னை ஒப்படைக்கிறது, அவர்கிட்ட சரணாகதி அடைகிறது. அப்படி நொறுங்கி போகும்பொழுது தான் அந்த வாழ்க்கை மாற்றமடையும். இது போன்ற எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்தவங்களாம் தேவனுடைய பாதத்தில் போய் சரணடைந்து பரிசுத்தமாக வாழ்ந்து ஊழியம் செஞ்சுருக்கவங்கள நான் குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆம் பிரியமானவர்களே, எனக்கும் அந்த வாழ்க்கை வேணும். நான் அப்படித்தான் நான் விரும்புகிறேன். ஒருவேளை நான் தேவனுடைய பாதத்தில் அப்படி அர்ப்பணிச்சிருந்தேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஆற்றில் தண்ணி பெருக்கெடுத்து எங்கே போகும்னா கடலுக்கு போகும். அந்த ஆற்று தண்ணி கடலுக்குள்ளே போனோடனே கடல் தண்ணியாகவே மாறிடும். இப்போ கடல் பெருக்கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கடல் பெருக்கெடுக்கும் போது என்ன செய்யும்னா அந்த கடல் தண்ணி ஆற்றுக்குள்ளே போகும். ஏற்கனவே ஆற்றுலேருந்து போன தண்ணி தான் கடல் தண்ணியாக இருக்குது. இப்போ அதே தண்ணி இப்போ மறுபடியும் ஆற்றுக்குள்ளே திரும்பும். ஆற்றுக்குள்ளே திரும்பும் பொழுது அது ஆற்று தண்ணியாக மாறாது, அதே கடல் நீராகவே இருக்கும். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். நான் தேவனுடைய பாதத்தில் சரணடைந்து அவரோட நான் கலந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இனி மறுபடி நான் உலகத்துக்குள்ளே போகும்பொழுது எப்படி இருப்பேன்னா தேவனுடைய சுபாவத்தோடு கூட தான் நான் இருப்பேன். அநீதியின் ஆயுதங்களாய் செயல்பட்ட என்னுடைய அவயவம் இப்போ எல்லாத்தையும் சந்தி சந்தா துண்டிச்சு தேவனுடைய பாதத்தில் சரணடைந்த பின்னாடி மறுபடியும் திரும்ப நான் உலகத்துக்குள்ளே போகும்போது என்னுடைய அவயவங்கள் நீதியின் ஆயுதங்களாக தான் இருக்கும். அது அநீதியின் ஆயுதங்களாக செயல்படாது. அதுக்கு பேர் தான் சரணாகதி. சும்மா சரணாகதி அடைஞ்சிட்டேன், அவர் பாதத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உலகத்துக்குள்ளே நான் போகும் பொழுது பழையபடி நான் சிந்திக்கிறது, பழையபடி அதே மாதிரி நடக்கிறது, பழையபடி அதே போல் பேசுவது, இப்படி இருந்தேன் சொன்னால் அதுக்கு பேர் சரணாகதி அல்ல. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அல்ல. இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் நிறைவு. அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இப்போ அபிஷேகம் பெற்ற அந்த மனுஷன் தேவனுடைய ஆவியினால் இப்போ நடத்தப்படுறான். இனி ஒருபோதும் தேவனுக்கு விரோதமான செய்ய மாட்டேன். நான் உணர்ந்து நான் பார்க்குறேன், ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் தேவனுக்கு விரோதமானது என்ன செய்கிறவனா இருக்கனே, இன்னும் நான் சரணாகதி அடையவில்லையே. அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். இப்படி ஆவியினாலே என்னை நிரப்பும். இந்த அவயவம் நீதியின் ஆயுதமாக தான் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு காலத்தில் என்னுடைய சரீரம், என் கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் அநீதியின் ஆயுதங்களாக அந்த உலகத்தில் செயல்பட்டது. இச்சையானதை பார்த்தது, இச்சையானதை பேசினது. இப்போ அபிஷேகம் பெற்றுவிட்டால் நான் உலகத்தில் அதே கண், அதே கை, கால் தான். ஆனால் அது நீதியின் ஆயுதம். இப்படி நான் மாறணும். தேவன்கிட்ட இதைத்தான் நான் கெஞ்சினேன். அருமையாக தேவன் நமக்கு உயிரோவியமாக அப்படியே வேதாகமத்தில் அதை சித்தரித்து அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த பாவியான ஸ்திரீக்கு இனி எந்த நம்பிக்கையுமே இல்லை, எது மேலே நம்பிக்கை இல்லை. ஒன்றும் தேவனுடைய பாதத்தை தவிர்த்து வேற இல்லை. இனி என் சரீரத்தை நம்ப மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய தொழிலை நான் நம்பலை, என் அழகை நம்பலை, நயமாக பேசக்கூடிய என் பேச்சையும் நான் நம்பலை. தேவரீர் எல்லாம் இடத்துல வச்சுட்டேன். நான் உமக்கே சொந்தம், நான் உம்முடையவள், நீ என்னை ஆண்டு கொள்ளும். அப்படியே சரண்டர் ஆயிட்டா. அவள் எவ்வளவா
உணர்ந்து நொறுக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? உணர்ந்தா இது மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ள வேணும். தன்னுடைய உணர்ச்சி, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய சிந்தை எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சுட்டான். இனி எனக்கு சொந்தமானதை நான் சிந்திக்க மாட்டேன். என் சொந்த விருப்பம் சொல்கிறதுக்கு நான் செய்ய மாட்டேன். என்னுடைய உணர்ச்சிகளுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஆண்டவரே, இதோ உன் பாதத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். தன்னை முழுவதுமாக தேவனிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்தா பாருங்க. இதுதான் என்னுடைய ஆத்மாவுக்கு தேவை. இந்த ஆத்மாவும் பாவம் பற்றி பிடிச்சிருக்கு, தேவனிடத்தில் சேரவிடாமல் தடுக்குது. அதைத்தான் பவுல் கதறுவார், ஐயோ நான் என்ன செய்வேன், நான் நிர்பந்தமான மனுஷன். அடுத்து நீங்கள் 8ஆம் ரோமரில் நீங்கள் அந்த பகுதியை பார்த்து அதுக்கு பின்னாடி சொல்லுவார், நான் தேவனுடைய ஆவியினாலே நான் விடுதலை பற்றி சந்தோஷமாக சொல்லுவார். நமக்கு விடுதலை வேணும்னா பரிசுத்தாவின் நிறைவும் அவருடைய அபிஷேகம் வேணும். அது பரிசுத்தாவினால் மாத்திரம்தான் முடியும். அவருடைய நிறைவை பெறுவதற்கு ஓயாமல் நான் வாஞ்சிக்கணும். ஒரு தாகம் கொண்டவனாக நான் இருக்கணும். ஒரு வெறி பிடிச்சவனாக இருக்கணும். என்னுடைய சிந்தை, என் எண்ணம், என் நோக்கம் எல்லாம் அதுவாக தான் இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நிரப்பி விடும். ஆவினும் ஒரு நாளைக்கு செத்த என்னை பரிசுத்தாவியில் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உள்ளத்துக்குள்ளே அது பெரிய கூக்குரலாம். எலும்பிக்கிட்டே இருக்கணும், எலும்பிக்கிட்டே இருக்கணும், எலும்பிக்கிட்டே இருக்கணும். கதறணும், படுக்கையில் கண்ணீர் சிந்தணும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைப்பார். அவரிடத்துல நீங்கள் ஒரு நாளைக்கு யாரும் இல்லாத நேரத்தில் தேவனை சந்திச்சு பாருங்க. தேவனுடைய சமூகத்தை போய் சந்திச்சு பாருங்க. இப்படித்தான் யாக்கோபு இங்கே வாசிக்கிறோம். அவர் பிந்தி தனித்திருந்து தேவனை சந்திப்பான். தேவனோடு போராடினான் இருக்கும். அதுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கும், அவன் அழுது கெஞ்சி அப்படின்னு இருக்கும். தன் நிலைமை எவ்வளவாய் உணர்ந்திருப்பான் அந்த யாக்கோபு. ஆண்டவரே என்னால் முடியலையே கதறியிருப்பான். இந்த நிலைமையிலிருந்து என்னை ஆசீர்வதிங்க, இந்த ஏமாத்துற காரியத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கலாம், உங்களை விட மாட்டேன். அவன் அழுது கெஞ்சி கூத்தாடி இருப்பான். அவன் அழுகிறத பார்த்துட்டு தேவன் போகிறதுக்கு மனசே இல்லை. அவனை ஆசீர்வதிச்சுட்டு தான் போனார். இப்போ அவன் எதையுமே நம்பல தெரியுமா? தந்திரமாக அவன் செஞ்ச காரியத்தை இனிமேல் நம்பல. அவன் அதெல்லாம் விட்டுட்டான். தன் திறமை, நம்முடைய ஞானம், புத்தி, தன் சரீர பலம் எதையுமே நம்பலை. இப்போ தன் சரீரத்தில் இருக்க பலன்லாம் போய் கம்பு வச்சு ஊண்டிட்டு நொண்டி நொண்டி நடந்து போகிறான். இப்போ அவனுக்கு நம்பிக்கை யார் தெரியுமா? தேவன்தான். அவன் நினச்சா அவனுடைய சகோதரனை எதிர்கொண்டு வரும்போது சண்டை போடலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, தேவனை நம்பிட்டான். தன்னை தாழ்த்துறான் பாருங்க. தன் சகோதரர் வரும்போது அவனுக்கு முன்னாடி முகங்குப்புற 7 தடவை குனிஞ்சு வணங்குவான். முதல்ல அநீதியின் ஆயுதமாக செயல்பட்ட அவனுடைய அவயவம் இப்போ நீதியின் ஆயுதமாக செயல்படுறத அப்படியே பார்க்க முடியும் நம்ம. இப்போ அவன் தந்திரத்தெல்லாம் செயல்படுத்தலை. இதான் பிரியமானவர்களே சரணாகதி. இதை என் வாழ்க்கையில் நான் உணர்றேன். இன்னுமா என் அவயமெல்லாம் தேவனே சந்தா துண்டிச்சு, என் ஆத்மாவையும் விருப்பத்தையும் சிந்தையும் எல்லாம் துண்டிச்சு உங்கள் பாதத்தில் அப்படியே குறுக நறுக்கி உன் பாதத்தில் போட்டுருணும் ஆண்டவரே. இப்படி பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க. அப்பொழுது உலகத்தில் நான் போகும் பொழுது என் அவயவம் இனி நீதியின் ஆயுதமாக தானே செயல்படும். இதை நான் வாஞ்சிக்கிறேன். தேவனோன்னு என்னோட பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோட மத்தியிலே பேசின வார்த்தைகளுக்காக கருத்துக்கு நன்றி சொல்கிறேன். இதே பகுதியை நாம் அடிக்கடி நாம் தனிமையாக இருக்கும்போது சரி, சர்ச்லையும் சரி, மற்ற இடங்களையும் சரி, நான் அடிக்கடி வாசிச்சிருக்கிறோம். பிறகு சொன்னது போல் 4 சுவிசேஷங்களிலும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் லூக்கா தான் இதில் ரொம்ப திறம்பட எழுதுவார் மாதிரி. இதோட இன்சைட் பார்க்கும்போது என்னன்னா, லூக்கா எந்த அளவுக்கு அவர் எழுதுகிறார் அப்படின்னா, அதில் நிறைய ஆழங்கள் இருக்கிறது. ஒரு சமயம் இது நான்
இந்த பகுதியை நான் கடந்து போகும்போது நிதானித்தல் என்றால் என்ன அப்படிங்கிறத ஆண்டவரோடு இடைப்பட்டார். இன்னொரு சமயம் இதே பகுதியை கடந்து போகும்போது தேவனுடைய பார்வை எப்படி, அந்த ஸ்திரீயுடைய பார்வை எப்படி, அந்த சீமோனுடைய பார்வை எப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார். இன்றைக்கு நாளில் பிரதர் வந்து என்னன்னா அதை சரணாகதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமாய் நம்மளோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். சரணாகதி அடையலை அப்படின்னா நம்ம நிலைமை நிர்கதி. சரியா? சரணாகதி அடையலைன்னா நம்முடைய காரியம் நிர்கதி. அவரோட வாழ்க்கையை பாருங்களே கொஞ்சம். இந்த பகுதியை நான் பேசும்போது எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. நான் சிறுவனாக இருக்கும்போது, கால்ச்சட்டை போட்ட நாட்களில் இருக்கும்போது, எங்கள் ஊரில் வந்து லூருசாமி அப்படின்னு ஒரு வயதான ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் இவங்களுக்கு போது ஞான உபதேசம் கொடுப்பார். அப்போ நான் சொல்கிறதெல்லாம் இப்போ உள்ள தம்பிகளுக்கு தெரியுமான்னு தெரியல, வயதான பின்னாடி உட்காந்துருக்கலாம் அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மரிய கொரட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டதுண்டா? ஆர்சியில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு புனிதர். அதுபோல் அகுஸ்தினார் அப்படின்னு இருப்பாங்க, சென் அகஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களாம் இந்த பாதையில் கடந்து வந்தவங்க தான். இதை கேட்கும்போது உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நம்ம சிறு வயதிலே ஆண்டவர் நினச்சிருக்காரு, இப்படிலாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பகுதியை கொஞ்சம் நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, எனக்கு ஒடுக்கப்பட்ட நேரம் வந்து 10 நிமிஷம், அதுக்குள்ளே எப்படி நான் முடிச்சோன்னு நான் ஆசைப்படுகிறேன். பாருங்களேன், பிரதர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சகோதரின்னாங்க அந்த மாதிரி. நான் இந்த பகுதியை கடந்து வரும்போது இது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஸ்திரீங்கிறாரு. ஆனால் அழைச்ச மனுஷன் என்ன செய்கிறாரு? அந்த மனுஷிய சொல்லுங்களே பாவியான். ஆண்டோடைய ஸ்டாண்டர்டு பாருங்களேன். நான் அவனே வாழ்த்துட்டு நான் எப்படியா சிந்திக்கிறேன்னா நான் வேறு மாதிரி சிந்திக்கிறேன். ஒரு ஆளை பார்த்த மாத்திரத்தில் நான் வந்து நினச்சிறேன், நிதானிச்சிறேன் வேறு மாதிரி. எவ்வளோ முட்டாளாக இருக்கிறேன் இல்லையா? என் ஆண்டவரோட ஸ்டாண்டர்டு என்ன ஹை ஸ்டாண்டர்ட். அவர் ஒரு நாள் கூட என்ன செய்யலை, அப்படி சொல்லவே இல்லை. இந்த மாதிரி எந்த ஸ்திரீயை வந்துடனா அவர் வந்து அப்படியா அவர் பேசுறதே இல்லை. எனக்கு இந்த விஷயத்தில் பரிசுத்த போகிறது ரொம்ப பிடிக்கும். நான் அவர் ஐஸ் வைக்கிறேன்னு சொல்லலை. ஏன் தள்ளப்பட்டாங்க அப்படின்னு அந்த கோணத்தில் அவர் பார்த்துருவார் இந்த மாதிரி. சரி, நான் அதுக்கு வரல. இந்த மாதிரி பாருங்களேன், ஆண்டவர் அந்த ஸ்திரீன்னு சொன்னார். அதே வார்த்தையை தான், அதே இதை தான் பிரதர் வந்து சகோதரின்னார். நம்ம அப்படி தான் சிந்திக்கணும் மாதிரி, அப்படி தான் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் மாதிரி. வேதம் சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன் நம்ம இடத்துல யாருமே இல்லையே. சரி, இப்போ நான் என்ன காண்பிக்க முடிய விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த சகோதரி சிறு வயதிலே பிறந்து வளர்ந்த சமயத்தில் நம்மளை போல தான் இருந்திருப்பாங்க. அவங்களும் ஒரு குடும்பத்தில் நல்ல அப்பா அம்மாட்ட இருந்திருப்பாங்க, நல்ல அண்ணன் தம்பியோடு இருந்திருப்பாங்க, நல்ல உறவில் இருந்திருப்பாங்க, நல்லா வளர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி பிரதர் அந்த இதை போட முடியாது, நான் கேட்டு கொடுக்குறேன். நான் வந்து 2 ஜாரை காமிக்கிறேன் பாருங்களேன். இட் வாஸ் வெல் டிசைன்டு, வெல் கலர்டு, அழகான. இந்த மாதிரி ஜார் எங்கேயா பார்த்துருக்கோமா? நம்ம உங்கள் வீடு கேட்டிங்கன்னா தெரியும், வாங்கி உங்கள் டேபிளில். இப்படித்தான் அந்த அம்மா உருவாக்கப்பட்டிருக்காங்க. நல்ல ஒரு பாத்திரமாய், நல்ல ஒரு பாத்திரமாக உருவாக்கப்பட்ட அந்த அம்மா. இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் தள்ளப்பட்டாங்க. அப்படியே எந்த ஒரு ஸ்திரீயும் விரும்பி போய் என்ன செய்கிறதில்ல, பாவம் செய்கிறதில்ல. ஒரு சமயம் ஒரு 20 வருஷம் 25 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், லண்டனில் என்னன்னா ஒரு அம்மா வந்து ஸ்ட்ரீட் ப்ரீச் பண்ணாங்க. அவருடைய வீடியோ கிளிப், அப்போ கிளிப் கிடையாது, வீடியோ அதில் கிடைச்சது மாதிரி. அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவள் பேசும்போது நல்ல ஒரு அழகான ஸ்திரீ, ஒரு 40 இயர்ஸ் இருக்கும், எந்திரிச்சு நின்று ஐ ஆம் எ ப்ராஸ்டிடியூட் அப்படின்னாங்க. எனக்கு பயந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பாரு, எப்படி நடு வீதியில் நின்று ஒரு சின்னோடு மேடை போடுற இருக்கு, அதில் நான் ஒரு வேஷி அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா அது, நம்ம தேவையில்லை வேறு ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது
ஐ ஆம் கிளென்ஸ்ட் வித் blood of Jesus. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, நான் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டாயிற்று, நான் இப்பொழுது வேசியா இல்லை தேவனுடைய விசுவாசியாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. இப்பேற்பட்ட தேவனுடைய மனுஷியெல்லாம் பூமியில் இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாத்திரம் அழகான நல்ல பாத்திரம், அப்பேற்பட்டது அவங்களும் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய், இந்த வறுமை நிமித்தமாய், நான் அதை அவங்கள வந்து என்னன்னா என்ன சொல்கிறது, அவங்கள பேக்கப் பண்ணலை. அவங்க வந்து ரைட்டு சொல்ல வரல. உலகத்தின் சூழ்நிலை நிமித்தமாய் தள்ளப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 6 months பேக் நினைக்கிறேன், அகசி ஜெயக்குமார் பிரதர் வந்து என்னன்னா ஒருத்தர் பேசுகிறார் மாதிரி, ஒரு ஸ்கூலில் தன்னோட குழந்தைய காலையில் போய் விட்டுட்டு சாயங்காலம் திரும்பி வந்து கூப்பிடும்போது ஸ்கூலில் இருந்து வெளியில் வந்த குழந்தை காணாம், ஸ்கூலில் அந்த குழந்தை காணாம். நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதன் பிறகு எப்படியாவது கண்டுபிடிக்கும் போது ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கடத்தப்பட்டு கண்ணெல்லாம் குருடாக்கி வச்சு பாருங்க. பாம்பேயில் சார்னி ரோடு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் பாம்பேயில் ஒரு வருஷ காலமாக நான் ஒர்க் பண்ணதுனால நான் அங்கே போகல, ஆனால் அதை போய் கேள்விப்பட்டேன். மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா இடங்களிலும் மிஸ் ஆகிற ஸ்திரீகளை பாதி பேர் இங்கே இருக்காங்களாம். போன வருஷம் புள்ளி விவரம் என்ன அப்படின்னா, 1,30,000 ஸ்திரீகளை, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸை காணாமா, எல்லாம் தள்ளப்படுறாங்க. பாவம். இப்படியாய்த்தான் இந்த சகோதரி என்ன செஞ்சுட்டான், தள்ளப்பட்டான். அவளுக்கு விருப்பமே இல்லை. வாழ்க்கையினுடைய ஒரு விதமான ஒரு கொடூரமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டா. இப்போ அவளுக்கு ஒன்றும் தெரியல. ஒவ்வொரு நாளும் அவள் பாவம் செய்யும்போது அவள் இரவில் கண்ணீர் வடிச்சு கொண்டே இருந்திருப்பான் நான் நினைக்கிறேன். விரும்பத்தகாத எந்த ஒரு காரியமும் செய்கிற எந்த ஒரு ஆத்மாவும் என்ன செய்யும், கண்ணீர் வடிக்கும். நம்ம சும்மா சாதாரண பிளேம் பண்ணிடக்கூடாது யாரையும். விரும்பத்தகாத செய்யக்கூடியதை செய்ய முடியாய் கட்டாயப்படுத்துகிற போது அந்த ஆத்மா கண்ணீர் வடிக்கும். இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்த சகோதரி தள்ளப்பட்டாங்க. அடுத்து ஜாரை போடுங்க. அப்பேற்பட்ட ஜார், முதல்ல ஜாரை போடுங்க பிரதர். இப்படி அழகான டெக்கரேட்டடான இந்த ஜார், வெல் டிசைன் ஜார், அழகான ஜாரு இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு மாதிரி. காரணம் அப்படின்னா பாவம். வேதம் சொல்லுது, பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாருங்களேன், இந்த அம்மாவோட நிலைமை தான் என்ன. கொஞ்ச நாள் நினைச்சிருப்பாங்க, தன்னை வெறுத்து இதெல்லாம் வேணாம் நினைச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி பழகி 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 வேற வழி இல்லை, எனக்கு இனி எனக்கு வழியே இல்லை, எனக்கு ஆதரவு யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி வேதம் சொல்லுது, அம்பு ஈரலை பிளந்தது. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இனி என்ன வாழ்க்கை, இனி என்ன வாழ்க்கை. என் வீட்டுக்கு வந்து போன பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய மகாத்மாக்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் என் காலில் முத்தஞ்சிட்டு போயிட்டாங்க. என்னோட நிலைமை என்னையா? உள்ளுக்குள்ளே நான் உடைந்த ஒரு பாத்திரமா இருக்கிறேன், வெளியில் அழகா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது அழகா என்ன செய்கிறேன், பின்னுகிறேன், அழகா டிசைன் பண்ணுறேன். என்னைய எப்படி இந்த முதல் பார்த்த பாத்திரம் எப்படி நம்ம இருந்துச்சோ அதுபோல் நான் அழகாக என்னை டிசைன் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பாத்திரம் இருக்கே, அது வந்து இட் வாஸ் ப்ரோக்கன் இன்டு பீசஸ். அது முழுவதுமாக என்ன செய்யுது, எதையாவது கொஞ்சம் பாதி இது தெரியுது. ஆனால் நான் இன்னொரு இதை எடுத்து பார்க்கும்போது அப்படியே அந்த அந்த கைப்பிடி வந்து தனியாக இருக்கும், மற்ற நான் உடஞ்சிருக்கும். அவளோட வாழ்க்கை அப்படி தான். மிகுந்த ஒரு விதமான ஒரு இது பேர்பட்ட நிலைமையில தான் இயேசுவை கேள்விப்பட்டிருப்பான் அந்த அம்மா. இப்பேற்பட்ட நிலையை தான் அந்த அம்மா கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஸ்திரியை கல்லால் இருந்து கொல்லும்படியான சூழ்நிலையை இந்த அம்மா கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? இந்த அம்மா வெளியில் போகிற சான்ஸ் இல்லைங்க. இந்த அம்மா வெளியில் போய் நாலு பேரை வந்து என்னன்னா
சந்திக்கிறதுக்கோ சான்ஸ் இல்லை. ஆனால் இங்கே வந்தவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? நான் அப்படி தான் சிந்திக்கிறேன். இங்கே வந்தாங்க இல்லையா, இன்றைக்கும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது பூமியில். இங்கே வந்தவங்களெல்லாம் வெளியில் இப்படியே நடந்துச்சுன்னு சொல்லி அங்கேயே சொல்லி போவாங்க தெரியுமா? பாருங்களேன், ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏரோது பார்த்துடுறாரு. இங்கே தனக்கு முன்னாடி ஏரோது ராஜா கைதியாய் கை கட்டப்பட்ட இயேசுவை பார்த்துடுறாரு. இவர் வலியை போய் பேச முடியாது விரும்புகிறார். ஏன்னா முன்னாடி கேள்விப்பட்டார், நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டார். அதனால விருப்பத்தோடு என்ன செய்கிறார், அவர் பேச விரும்புகிறார். ஆனால் அவர் இல்லை, பேசவே இல்லை. மாதிரி அரண்மனைக்குள்ள எவ்வளவோ காரியங்கள் போகிறது போல் இந்த அம்மாவுக்கு என்ன செய்ய நிறைய காரியங்கள் போயிருக்கும். இவ்வளோக்கும் ஒரு ஏக்கம் வந்திருக்கும். அதனால வந்துடனா என்னுடைய பாத்திரம் இட் வாஸ் வெல் டிசைன் அண்ட் வெல் டெக்கரேட்டட் தானே, அது போல் ஆகிடாதா? எனக்கு நல்ல வாழ்வு வந்துடாதா? என்னோட வாழ்க்கை நிர்கதியாக போயிடணுமா? எனக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நான் சரணாகதி அடையிறது தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க அழுதுப்பாங்க. மாதிரி பரலோகத்தின் கண்களை பார்த்து கொண்டே இருந்திருக்கோம். ஒரு நாள் பரிசுத்தமுள்ள பிதா ஒரு குமாரனுக்கு சொல்லியிருப்பார் மாதிரி, இன்றைக்கு ஒரு ஸ்திரீயை சந்திக்க போடியாயிரு, அவள் அபிரகாமின் குமாரத்தி, அவளினுடைய மகள் அவள் அப்படி சொல்லியிருப்பாப்புல. அந்த நாளை பார்த்து ஆண்டு வைக்கப்பட்டு இருந்திருப்பார். ஆண்டு சொல்லியிருப்பார் மாதிரி, மகளே உனக்காக தான் ஜீவனத்தை முடியாது வந்திருக்கேன் பூமியில், உன்னை பார்க்காமல் என்ன செய்ய மாட்டேன், இந்த வீட்டில் வெளியே போக மாட்டேன் அப்படின்ட்டு. சீமோன் அவர் பிரச்சனை அலையா விருந்தாளி, உண்மைதான். சீமோன் நினச்சிருப்பாப்புல, ஓ ஆர் யூ கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோட வாயை கட்டுப்படுத்தி இருந்தார், சீமோன் பேச விடாதபடி. அங்கே நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கிறார் மாதிரி. பாருங்களே, எப்பொழுது நாம் சரணாகதி அடையும்படியாக நம்ம பிளான் பண்ணிட்டோமோ, டிசிஷன் எடுத்துட்டோமோ, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் செய்யார், 2 கரத்தை நீட்டி அவர் தயாராக இருக்கிறார். அதுக்கு வேண்டிய அந்த டோர்ஸ் வில் பி ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. அதுக்குள்ள வழிகளை ஆண்டவர் திறப்பார் மாதிரி. இந்த ஸ்திரீயானவளுக்கு எப்படியாவது இதை விட்டு வெளியில் வரணும். இப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பலை, நான் தள்ளப்பட்டு போயிட்டேன், நான் வெளியுடைய விரும்புகிறேன். அவருடைய கரங்கள் பூமி உலாவுகிறது அல்லவா? எபிரேயருடைய பெருமூச்சை கேட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டிருப்பார் அல்லவா? நீங்களும் நான் ஒரு நாள், ஆண்டவரே என்னை அப்படியே நான் ஒப்பு கொடுக்குறேன், என் சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமும் ஜீவபலியுமா நான் ஒப்பு கொடுப்பதை விரும்புகிறேன் ஆண்டவர்னு சொல்லி நான் என்ன செய்வோம்? அப்படியா நாம் சரணாகதி அடைவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்படியெல்லாம் வாழ்ந்தவர் பாருங்களேன். வேதம் சொல்லுது, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த அப்படின்னு வார்த்தை இருக்கும். நான் இந்த பக்கம் மதுரை அதிகம் போகிறது கிடையாது, திருச்சி பக்கம் அதிகமாக போகிறேன் மாதிரி. நீங்களாம் மதுரை பக்கம் போவீங்க, போனால் என்னன்னா அந்த சென்னை சில்க்ஸ் அப்புறம் போத்தீஸ் மாடுது, எந்த ஒரு பெரிய பெரிய கடைக்காவது போய் வேசியின் ஆடை இருந்துச்சுன்னா ஒரு 2 எடுத்து போடுங்கன்னு சொல்லி பாருங்கள், உதச்சிருவான் மாதிரி. அப்புறம் இப்போ ஆடையெல்லாம் இல்லவே இல்லை இல்லையா? ஆனால் ஆண்டை வெடிச்சுக்கார். ஏன் அப்படின்னா, ஷி வாஸ் கம்பல்ட் டு வேர் தட். அவளுக்கு அப்படின்னா உடுத்துக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்னாச்சு, இப்படித்தான் நீ உடுத்தணும், இப்படித்தான் நீ ஆபரணங்களை போட்டுக்கொள்ளணும், இப்படி இருந்தால் என்னென்ன விரும்பு, இப்படித்தான் நாங்கள் இப்படித்தான் நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன். அடிக்கடி உதாரணம் சொல்கிறது உண்டு. இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நான் வருத்தோடு சொல்கிறேன், நம்முடைய சகோதரிமார்கள் அள்ளி போட்டுட்டு போகிறாங்க இல்லையா, ஆர்னமெண்ட்ஸ் அள்ளி போட்டு கொண்டு போகும்போது கணவனாகிய நான் அல்லது கணவனாகிய நாம் அவள் போலீஸ்காரனாக மாற வேண்டியிருக்குங்க. ஹலோ, நான் சொல்ல காதுக்குதா? நான் கணவன், என் மனைவி கூட்டிகிட்டு போகிறேன் மாதிரி. என்ன பிறகு நீ இப்படி சொல்லிடுறீங்கன்னு நீங்கள் கோச்சுக்கலாம். நீங்கள் என் வாழ்க்கை நடந்த சம்பவம் இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன சொல்கிறேன், தயவுசெய்து என்ன செய்யுங்க, போட்டுக்குங்க, 1-2 போடுங்க, அவ்வளோ போதும். மற்றெல்லாம் 10 வீட்டில் கிடக்கட்டும். எல்லாத்தையும் அள்ளி போட்டு போனீங்க அப்படின்னா வீட்டுக்காரர் பக்கத்து தைரியமாக வர முடியல. அவர் அங்கிட்டு பார்க்குறாரு, இங்கிட்டு பார்க்குறாரு, போலீஸ்காரன மாதிரியே வந்துட்டு இருக்காரு மாதிரி. ஆனால் இப்படியான சவுண்ட்லாம் நீங்கள் நம்ம மனம் திரும்புவோம். இதுக்கும் என்ன செய்யணும், நம்ம சாகணும். எதுக்கு சாகணும்? உங்களை வாங்கி வச்சுக்கங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் போட்டிருக்கீங்க, எவ்வளோ மியூச்சுவல் போட்டிருக்கீங்க, எவ்வளோ
அதெல்லாம் ஐ டோன்ட் கம், அதுக்கு தான் அதுக்கு ஆள் இல்லை, அதெல்லாம் சொல்லலை. ஆனாலும் கூட மிகுந்த ஜாக்கிரதை பூமியில் வாழணும். வரக்கூடிய நாட்களில் நாம் யாவரும் சரணாகதி அடைவோம். அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். தேங்க்யூ.